இயேசுவுக்கே புகழ். அன்பு மக்களே, என்னோடு இணைந்து இன்று ஒரு திருப்பாடலை தியானிக்க நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இறை ஆசிரை உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பெற்று செல்லுங்கள். திருவிவிலியத்தின் தொடக்க நூல் முதல் இறுதி நூல் வரை 3 வார்த்தைகள் நமக்கு பிரபலமாக கிடைக்கின்றன. அவை ஆயன், ஆடு, மந்தை. பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் மக்களுக்கு ஆண்டவரை ஒரு நல்ல ஆயனாக உருவகப்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். எசாயா புத்தகம் அதிகாரம் 40 இறைவார்த்தை 11 இவ்வாறு கூறுகின்றது: ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் தோள் மேல் சுமந்து செல்வார். அன்பு இறை மக்களே, அன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய முக்கியமான தொழில் ஆடு மேய்க்கும் தொழில். கடவுளை அவர்கள் ஒரு நல்ல ஆயனாகத்தான் பார்த்தார்கள். ஆயன் தன் ஆடுகளை பேணி வழிகாட்டி பாதுகாப்பது போல ஆண்டவர் தம் மக்களை பேணி பாதுகாத்து வந்தார். அதைத்தான் தாவீது அரசன் அவன் ஆரம்ப காலத்தில் ஒரு ஆயனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததால் தாம் அரசனான பொழுது தன் இஸ்ராயல் மக்களையும் ஆடுகளாகவும் தன்னை ஒரு ஆயனாகவும் ஏற்படுத்தி இந்த திருப்பாடல் 23 பாடியுள்ளார். என்னோடு இணைந்து இத்திருப்பாடலை தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். திருப்பாடல் 23 6 இறை வார்த்தைகளை கொண்டது. இதில் ஒவ்வொரு இறை வார்த்தையையும் நாம் தியானிப்போம். முதல் இறை வார்த்தை: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. இந்த இறை வார்த்தை கடவுளுடைய மாறாத அன்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, வழிநடத்துதல் அனைத்தையும் எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. ஒரு ஆயன் எவ்வாறு தன் ஆடுகளை அறிந்திருக்கின்றானோ அதை போன்று ஆடுகளும் ஆயனை நன்றாக அறிந்திருக்கின்றன. இதைத்தான் இறையேசு புதிய ஏற்பாட்டில் கூறினார்: நானே நல்ல ஆயன். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர். அவர் எங்கெங்கு சென்றாரோ அவரை பின்தொடர்ந்து மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவரோடு பயணித்தார்கள். இன்று இந்த இறை வார்த்தையானது ஆண்டவரே என் ஆயன், எனக்கேதும் குறைவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு முழு பாதுகாப்பு நமக்கு கிடைப்பதாக உணர்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவால்களும், சோதனைகளும், வேதனைகளையும் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே நம்மோடு இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார். நாம் யாரையும் தேடி செல்ல வேண்டியதில்லை. நம் நல்ல ஆயராகிய ஆண்டவரை நாம் தேடி செல்வோம். அவர்தான் நமக்கு முழு பாதுகாப்பையும் தர முடியும். இரண்டாவது இறை வார்த்தை: பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அன்பு மக்களே, இந்த இறை வார்த்தையானது கடவுள் நமக்கு தரும் மன அமைதியையும் அவர் அது ஆன்மீக வாழ்வுக்கு கொடுக்கும் ஊட்டச்சத்தையும் எடுத்துரைக்கின்றது. ஆயன் தன் ஆடுகளை மேய்க்க செல்லும் பொழுது அவற்றிற்கு உணவு மட்டுமல்லாமல் தண்ணீரையும் தேடி அலைந்து கொடுப்பார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தி வந்து கானான் தேசத்தை பரிசாக கொடுத்தார். அதே கடவுளை தாவீது அரசன் தன் ஆயனாக நினைத்து ஆடுகளை எவ்வாறு ஆயன் பேணி பாதுகாக்கின்றானோ அதை போன்று இஸ்ராயல் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்றும் அன்றாடினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்த பொழுது ஆயனில்லா ஆடுகளைப் போல் சுற்றி திரிந்த மக்களை பார்த்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறினார். அன்பு மக்களே, இன்றைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள், வேதனைகள், உள்ளத்தில் எத்தனையோ வேண்டுதல்கள் இருப்பினும் நமக்கு மன அமைதி தருபவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி வருவோம். அவர் ஒருவரால் தான் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும். நமக்கு தேவையான இளைப்பாறுதல், மன அமைதி, நம் ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான ஊட்டச்சத்து அனைத்தையும் கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி வருவோம்.
வேறு யாரையும் தேடி செல்ல வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதரும் நமக்கு இளைப்பாறுதலும் மன அமைதியும் தர முடியாது. நமக்காக சிலுவை சுமந்து மரித்த கடவுளாகிய ஆண்டவர் அவர் ஒருவரால் மட்டுமே நமக்கு தேவையான மன அமைதியும் இளைப்பாறுதலும் தர முடியும். மூன்றாவது இறை வார்த்தையானது, அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயரின் பொருட்டு என்னை நீதி வழி நடத்திடுவார். வழிகாட்டுதல். இந்த இறை வார்த்தை ஆன்மீக வாழ்வுக்கு கடவுள் நம்மை எவ்வாறு வழிநடத்தி செல்கின்றார், அவருடைய உடனிருப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை எடுத்துரைக்கின்றது. ஆன்மா மிக மிக முக்கியமானது. உடலுக்கு எவ்வாறு உணவு தேவையோ அதை போன்று ஆன்மாவுக்கும் உணவு தேவை. அந்த உணவை தரக்கூடியவர் நம் கடவுள். நமக்கு நல்ல வழி காட்டுபவர் அவர் ஒருவரே. இந்த உலகத்தில் நாம் அலைந்து திரிந்து தேவையில்லாத விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதை விட நல்ல வழிகாட்டும் நீதியின் பாதையில் நம்மை நடத்தி செல்லும் நம் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு வேண்டுகோள், உலகத்தின் ஆசைகளை தேடி சென்று உங்கள் ஆன்மாக்களை அழித்து விடுவதை பார்க்கிலும் உங்களுக்கு நல்வழி காட்டும் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவரிடம் இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். திசை மாறி செல்லும் இன்றைய இளைஞர்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு வேண்டுகோள், உலக பிரகாரமான காரியங்களை தேடி தேடி அலைந்து பார்க்கின்றீர்கள். உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிரை கொடுத்து மீட்பை பெற்று தந்த இறைவனை என்றாவது நோக்கி பார்த்திருக்கிறோமா? பாருங்கள் மக்களே, இந்த உலக வாழ்க்கை பாவத்திற்கு நரகத்திற்கு இட்டு செல்லும் வாழ்க்கை. நம்மை உண்மையான வழியில் வழி நடத்துகின்றவர் நம் கடவுள். நாம் கடவுளை நோக்கி வருவோம், அவர் அண்டையில் அமர்ந்திருப்போம். திருப்பாடல் 23 இறை வார்த்தை, மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். எவ்வளவு ஆழமிக்க வார்த்தைகள், எவ்வளவு பாதுகாப்பு நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை தாவீது அரசன் கூறியிருக்கின்றார். நாம் பயப்படும் வேளையில், அச்சம் கொள்ளும் வேளையில் நமக்கு உற்ற பாதுகாப்பாக இருப்பவர் நம் ஆண்டவர். இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த தேவன் இன்று நம்மோடு ஒவ்வொரு நாளும் நாம் காணும் திருப்பலியில் உயிர் வாழ்கின்றார், நற்கருணையில் உயிர் வாழ்கின்றார். உயிர் வாழும் தேவனை நாடி செல்ல வேண்டியது நமது கடமை. மரணம், வேதனை, சோதனை, துக்கம் இவற்றை அனைத்தையும் நாம் சந்திக்கும் போது மனிதர்களை நாடி செல்லாமல் கடவுளை நாடி செல்வோம். அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். எந்த பயமுமின்றி, எந்த அச்சமுமின்றி மிகுந்த நம்பிக்கையுடன் நம் கடவுளின் துணை கொண்டு வாழ முடியும். 5வது இறைவார்த்தை, என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. அன்பு மக்களே, இதைவிட ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை நமக்கு உண்டா? நம்முடைய எதிரிகள், இந்த உலகத்தில் நம்மை அழிக்க துடிப்பவர்கள், சாத்தானை போன்று அலைந்து திரிபவர்கள், இவர்கள் மத்தியில் கடவுள் நமக்கு ஒரு விருந்தினை கொடுக்கின்றார். இந்த விருந்து என்பது இறைமகன் இயேசு நமக்கு அள்ளி கொடுத்த இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வாழும்போது நமக்கு கிடைக்கும் அந்த விருந்து ஆன்மீக விருந்து. கடவுள் நம் எதிரிகளின் முன் நம்மை கௌரவப்படுத்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். மேன்மைப்படுத்தும் கடவுளை நோக்கி செல்வது நமது கடமை. எதிரிகளின் கண் முன்னே நம்மை வாழ வைப்பார். தலை நிமிர்ந்து நிற்க செய்கின்றவர் நம் கடவுளாகிய ஆண்டவர். அவர் இருக்கும் போது எந்த மரணத்தை பற்றியும் நாம் பயப்பட தேவையில்லை, எந்த எதிரியை பற்றியும் நாம் பயப்பட தேவையில்லை. வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கின்றார். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை வாரி வழங்க நம்மோடு இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் செல்வோம். எதற்கும் பயப்பட வேண்டாம்.
ஆறாவது இறை வார்த்தை, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலனும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரது இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அன்பு மக்களே, இந்த இறை வார்த்தையானது கடவுள் நமக்கு வழங்கும் நித்திய வாழ்வையும் நித்திய நம்பிக்கையும் கொடுப்பதாக இருக்கின்றது. யார் நமக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்க முடியும்? இவ்வுலகத்தில் உள்ளவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் ஒருவரே, அவரே நமக்கு தேவையான அனைத்து நம்பிக்கையையும் நிலை வாழ்வையும் கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த 6 இறை வார்த்தைகளை ஒன்றொன்றாக நாம் தியானிக்கும் போது ஒரு நல்ல ஆயனாக, நம்மை வழி நடத்துபவராக, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவராக, நமக்கு பராமரிப்பு தருபவராக, நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இறை வார்த்தைகளையும் இறை நம்பிக்கையும் நம் உள்ளத்தில் ஒவ்வொன்றாக பதித்து நம் வாழ்வை எதிர்கொள்ள தேவையான தைரியத்தை கொடுப்பவராக கடவுள் இருக்கின்றார். நமக்கு உற்ற பாதுகாவலும் உற்ற நம்பிக்கையும் கடவுள் ஒருவரே. அவரை நோக்கி வருவோம். நல்ல ஆயனை நாம் தேடி வருவோம். கடவுள் விரும்பும் நல்ல ஆடுகளாக, மந்தையாக நாம் இருப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். வான் மண்டலங்களில் வீற்றிருக்கும் எங்கள் நல்ல பரமபிதாவே, இன்றைய திருப்பாடல் 23 நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. இந்த இறை வார்த்தைகள் 6 இறை வார்த்தைகளையும் எங்கள் உள்ளத்தில் விளக்கத்தோடு தேவன் தந்த கிருபைக்கு நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் அனைத்தையும் தீர்ப்பவராக நீர் இருக்கின்றீர். நல்ல ஆயனாக எங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் உள்ளங்களில் இருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுகளை உம் பாதத்தில் வைக்கின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் கர்த்தாவே. திருமண தடைகளால் அவதியுறும் வாலிப பிள்ளைகளை உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. இந்த உலகத்தின் ஆசைகளை தேடி ஓடி சென்று ஆன்மாக்களை இழக்கும் வாலிப பிள்ளைகளை உம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் தகப்பனே. தடைகளை எல்லாம் தகர்த்தெறியும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். செய்யும் வேலைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. நீரே நித்திய ஜீவனும் நிம்மதியும் தருகின்ற நல்ல ஆயனாக எங்களுக்கு இருக்கின்றீர். ஆடுகளை மேய்க்கு நல்ல ஆயன் எங்களையும் நல்வழியில் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடி ஜெபிக்கின்றேன். எங்கள் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு இறை மக்களே, இந்த காணொலியை உங்களால் முடிந்தவரை பலருக்கும் பகிர்வு செய்யவும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.